பிரைஸ் தி லார்ட். இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசியா கர்த்தர் வாசம் செய்கிற இடத்துல கடைசி பகுதிக்குள்ள நம்ம வந்து, கடைசி பகுதி என்ன பகுதினா, கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு இடத்திலும் தேவன் வாசம் செய்கிறார். எபேசியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்த்து, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமா இருக்கவும் அப்படிங்கிற வசனத்தை பார்க்கிறோம். விசுவாசிக்கிற எந்த இடத்துலயும் கர்த்தரை நம்ம யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க இடத்துல கர்த்தர் அங்க வாசம் செய்கிற தேவனா இருக்கு. கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் கர்த்தர் வாசம் செய்கிறார். கர்த்தரை மெய்யான தேவன் என்று அறிந்து அவரை நம்பி அவர் கரத்துல நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார், வசனத்தை கீழ்ப்படுத்தி நடக்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கலையா, நீ விசுவாசிங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற இடத்துல விசுவாசிங்க. கர்த்தர் இந்த உலகத்துல இருக்கிறாரு, கர்த்தரால் முடியும், கர்த்தரால் நடக்கும், கர்த்தரால் இது ஆகும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்ற வசனத்தின்படி நீங்க விசுவாசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை கொண்டு உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்று விசுவாசித்து பாருங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாங்க விசுவாசித்து பாருங்க. கர்த்தர் மேல் பிரியம் வைத்து கர்த்தரை மெய்யான தேவன் என்று இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமா இருந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வர ஆசீர்வாதம் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வழி நடத்தட்டும்.